அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நபியவர்களின் வரலாறு பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நபியவர்களின் வரலாறு பார்ட் 7 ஆரம்பிக்கலாம். நான் நேத்தி பார்ட் 6ல் அப்துல் முத்தலிப் அவங்க அந்த குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாறி நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது வரைக்கும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த காலத்தில் காபாவுக்கு அருகில் இருக்க சதுக்கம் தான் ஊர் பொதுமன்றமாக இருந்துச்சு. மக்காவில் உள்ள எல்லா மக்களுமே பொது செய்திகள் எல்லாத்தையும் அங்கே தான் போய் பேசுவாங்க. அங்கே அப்துல் முத்தலிப் அவங்களுடைய ஏவலாளர் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்காக ரத்தன கம்பளத்தை வந்து விரித்து வச்சுருப்பாங்க. அவங்க உட்கார்றதுக்காக அவங்களுடைய வருகையை எதிர்பார்த்து எல்லா மக்களும் காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்குன்னு விற்கப்பட்டிருக்கிற அந்த ரத்தன கம்பளத்தில் வேறு யாருமே வந்து கால் வைக்க துணிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே எல்லாரும் அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சிறுவர் வந்து அந்த கம்பளத்தை மிதிச்சுட்டு ஏறி நின்றாங்க. இதை பார்த்தோன்னே அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அந்த சிறுவரை வந்து விரட்டுறாங்க. அந்த சிறுவரை விரட்டுறதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அப்துல் முத்தலிப் அவங்க வந்துட்டு விரட்டாதீங்க அவரை அந்த கம்பளத்தை விட்டு விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி முத்தங்கள்லாம் கொடுத்துட்டு, என்னினும் மிகப்பெரிய பதவி வகிக்கவிருக்கும் என்னுடைய அருமை பேரர் முகமதை ஏன் விரட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறமா அப்துல் முத்தலிப் அவங்க வந்து படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க. தமக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்றத அவங்களுடைய மனம் வந்து அவங்களுக்கு அறிவிக்குது. அவங்களுடைய பேரரை வந்து இதுக்கப்புறம் யார் பார்த்துப்பா அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நம்மளுடைய மக்களை வந்து அழைச்சிட்டு வர சொல்லலாம் ஆள் விட்டுன்னு சொல்லி நினச்சி ஆள் அனுப்புகிறாங்க. அவங்களும் வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. மக்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய மனக்கவலை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. தந்தையே கவலைப்படாதீங்க, நான் வந்து மகிழ்ச்சியோடு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அவங்க வந்து யாருன்னு பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய மகன் அப்துல் உஸா தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அப்துல் உஸா, நீ குழந்தைய வளர்க்குறன்னு பொறுப்பேற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ பணக்காரன்தான், ஆனால் உன்னுடைய மனம் வந்து கடினமானது. அதனால நீ வந்து தாய் தந்தையற்ற இந்த குழந்தைய வந்து திருப்தியாக பார்த்துக்க முடியாது. உன்னோட கடினமான இந்த மனத்தினால இந்த குழந்தைக்கு துன்பம் தான் ஏற்படும் அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபு தாலிப் அவங்க வந்து, தந்தையே, நான் பணக்காரன் கிடையாது, அந்த பொறுப்பை நான் ஒழுங்காக செய்வேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் முழு மனதோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட, அபு தாலிப், நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தகுதியானதான், எனக்கு வந்து பயம் இல்லை, அதனால தகுதியானவர் தான் நீனு. ஆனால் இந்த குழந்தையின் நோக்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால் அவங்க வந்து அவங்களுடைய பேரரை கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த குழந்தை வந்து வருங்கால பொறுப்பாளரை அந்த குழந்தையை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரரை கூப்பிடுறாங்க. என்னருமே மகனே, எனக்கும் வந்து வயசாகிட்டுருக்கு, நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த உலகத்தில் இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கிறதுக்காக உன்னோட முன்னாடி இருக்கிற உன்னோட 2 பெரிய தந்தையும் வந்து பொறுப்பேற்றுக்கிறதா இருக்கிறாங்க உன்னை பார்த்துக்கிறதுல. உனக்கு யார்கிட்ட போகிறதுக்கு விருப்பம் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்க கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை வந்து அபு தாலிப் அவங்க மடியில் போய் உட்காருது. இதை பார்த்தோன்னே அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு ரொம்பவும் வந்து சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தினால அவங்களுக்கு வந்து கண்ணீர் வருது, மகிழ்ச்சி கண்ணீர். அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, அபு தாலிப் வந்து இந்த சின்ன பையனுக்கு எப்படி தந்தையோட அன்பு இருக்குன்னு தெரியாது, தாயோடைய அன்பும் அவனுக்கு நீண்ட நாள் கிடைக்காத காரணத்தினால நீ தான் அவனுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நல்ல முறையில் அவனுக்கு வந்து எந்த ஒரு மனக்குறையும் ஏற்படாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும். இது உன்னோட கடமை. ஒப்புச்சிட்டேன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இது நடந்து சில தினங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போது அந்த சிறுவர் வந்து ரொம்ப துயரத்தில் இருந்தார். அவங்கள அடக்கம் செய்ய போகிற இடத்துக்குள்ள அந்த சிறுவர் வந்து அழுதுகிட்டே அந்த பாதையெல்லாம் வந்து கண்ணீர் துளிகளாக நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அவ்வளோதான். இதோட பார்ட் 7 முடியுது. இன்ஷா அல்லாஹ் பார்ட் 8ல் இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.